கூட நம்ம காங் சண்டை போடக்குள்ள அந்த கோடாலி மேலே அந்த சத்திப்பட்டு வானத்து மேலே போய் பெரிய பனிமழை பெய்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்டு பூராவே அந்தந்த நாட்டுக்கும் ஒவ்வொரு மித்தாலஜிஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈஜிப்ட் நாட்டில் சொல்லப்பட்ட மித்தாலஜிஸ் கதைகள் தான் இதெல்லாம். உதாரணத்துக்கு இந்த ட்ரெய்லர் ஆரம்பத்தில் பிரமிட்லாம் உடஞ்சி அது உள்ளேருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சக்திலாம் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஷீமோவாக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. அந்த ஷீமோவுக்கு அடுத்தது ஸ்கார்கிங்காக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி தான் இந்த படத்தையே எடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கேரக்டர், அது யார் அப்படின்னு பார்த்தா வாங்க பார்க்கலாம். அனிமல் பேர் தான் சுகோ. ஆமாங்க, சுகோவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுகோ யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம காங்க காட்டக்குள்ளேயே அந்த சின்ன காங்கையும் காட்டியிருப்பாங்க, அது பேர் தான் சுகோ. அதனால் நோட் பண்ணிக்கங்க. இந்த படத்தில் இந்த சுகோவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் வைப்ரேஷன் கொடுத்துருக்க சான்சஸ் அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுகோவுக்கு அதிக கெட்ட மனப்பான்மை இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ட்ரூத் ஆர் லைன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா